ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ப்ரோமோ 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. செமையான ரோஸ்ட் போல் விஜய் சேதுபதி சார் கமருதீன் பார்வதியை பிடிச்சி விட்டார், மைக்கை கழட்ட வச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிறாரு? பேசுங்க பாரு, பேசுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க பேச வரும்போது சாரி பாரு எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது ரோஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ரோஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு பேக்குடு அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்லைட்டாக இந்த ஆஃப் பாயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பக்காவான ரோஸ்ட் வேணுங்க சார், பத்தலை சார். ரொம்ப வெறியாக இருக்கிறாங்க மக்கள், என்னையும் சேர்த்து. ஏதாச்சும் ரெட் கார்டாச்சு கொடுக்கணும். இந்த 2 பேருக்குள்ளே யாராச்சும் வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போகணும். தட் ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். இந்த ரோஸ்ட்டு, இது ரோஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து லைக் இட் டசன்ட் ஜஸ்டிஃபை ஆஸ் அ ரோஸ்ட். இது வந்து சும்மா யூஸ்வலாக பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த யாரா அந்த எடிட்டர் எப்பா ஏன் அந்த பிஜிஎம் போடுறாங்கன்னே தெரிலங்க. ஏதோ ஒரு பெரிய சீரியஸான ஒரு சுச்சுவேஷனு, இவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, அந்த மாதிரி போடுறாங்க பிஜிஎம். ப்ளீஸ் யாராச்சும் நிறுத்த சொல்லுங்கடா. அவங்க அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க பிஜிஎம். ப்ரோமோ 2 நார்மலாக வந்து எல்லா கண்டஸ்டன்ஸ் வந்து உக்காந்துட்ருக்காங்க. பாரு கமருதீன் வந்து எந்திரிக்க வைக்கிறாங்க. அண்டு உங்களுக்கெல்லாம் எதுக்கு மைக்கு, மக்களுக்கு கேட்குறது தான் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க, அந்த மைக் வந்து எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு கமருதீன் வந்து மைக்கை கழட்ட வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த முன்னாடி இருக்கிற லிவிங் ஏரியாவில் இருக்கிற டேபிள் மேலே வைக்கிறாங்க. இப்போ பேசுங்க பாரு, வித்தவுட் மைக் பேசுங்க, கத்தி பேசுங்க. இல்லை பாரு கேட்கல, பேசுகிறாங்க, பேச வராங்க பார்வதி, கேட்கல கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எப்பவும் போகிற மாதிரி இந்த பிரேக்கு போவார். கேட்கல சாரிப்பா, ஐயோ அழகியோட கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கிளம்பி போகிறார். இதுதான் வந்து இந்த ப்ரோமோ 2. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இதுக்கு கொஞ்சாச்சு எஃபெக்டிவாக இருக்கா? ரோஸ்ட் மாதிரி தெரியுதா? இதை வெறும் இந்த பிஜிஎம் போட்டு அதை எலிவேட் பண்ணுறாங்க. இதில் வந்து கான்டென்ட்டான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கிரிப்டான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபயர் எதுவும் கிடையாது. மிஸ் பார்வதி அவர்களுக்கு வந்து இந்த ரோஸ்ட் பத்தாது. அவங்க வந்து இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறாங்க. இதுக்கு ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு ரோஸ்ட் வேணும். பட் இது வந்து பத்தலை. ஐம் ஷூர் இது வந்து பத்தலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் வேணுமா, இல்லை இதே போதுமா, உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இவங்க பண்ண தப்புக்காக இவங்க கண்டஸ்டன்ஸ், ஐ மீன் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. விதவுட் கால்சியம், விதவுட் டீ, காஃபி, ப்ரோட்டீன், எக் அதெல்லாம் இல்லாத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அண்ட் மக்களும் வந்து இதை பார்த்துட்டு என்னடா இந்த மாதிரி ஒரு கப்பலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு வந்து பசங்க கூட வச்சு பிக் பாஸ் பார்க்க முடிய மாட்டேங்குது. பிகாஸ் அவங்க பண்ணுற வேலைகள்லாம் வந்து இப்போ லைவில் போடுறதெல்லாம் வந்து எபிசோடில் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து ரொம்ப 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 கடுப்பில் இருக்காங்க. பீட் எவ்ரி அதர் யூடியூப் சேனல், எது ஒரு பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாருமே ஆர் அகெயின்ஸ்ட் இட். இந்த சின்ன யூடியூப் சேனல்ஸ் தான் அது வந்து பிஆர் சேனல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ அவங்க வந்து தான் பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் எல்லாருமே தே ஆர் அகெயின்ஸ்ட் பார்வதி கமருதீன். இதுலேருந்தே வந்து நீங்கள் யோசிச்சுக்கங்க, மக்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல், ஆல் த கான்டென்ட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் த ஃபீட்பேக்ஸ். அவங்களுக்கு ஃபீட்பேக் எது வருதோ அதை பற்றியான தான் வீடியோ வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அகெயின்ஸ்ட் இட். பட் இவர் வந்து ரோஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இவங்க பேசிவிட்டு அப்படியே சால்வாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஆக போகுது. ஐ ஹோப் it gets better in upcoming promos and also the episode gets better
அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். மறக்காமல் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you guys in the next video. Bye bye.